You are listening to Padeepz.com. அடுத்து நம்ம மெண்டலோட ரொம்ப முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட், ரொம்ப ப்ரிமிட்டிவான எக்ஸ்பெரிமெண்ட், சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். அதுதான் ஃபஸ்ட்டு scientifically done genetical experiment to understand this process of inheritance. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் என்ன? மோனோஹைப்ரிட் கிராஸ். ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணதால் இந்த கிராஸுக்கு பேர் என்ன? மோனோஹைப்ரிட் கிராஸ். என்ன கேரக்டர் எடுத்துக்கிட்டாரு? இந்த ஸ்டெம்மோட கேரக்டரை எடுத்துக்கிட்டாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். we have seen that stem character is only one character, that is tall and dwarf. இதில் ரெண்டு பிளான்ட்டை பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டார். பேரண்ட்னா யாருன்னா மேல் அண்ட் ஃபீமேலாக கன்சிடர் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ். அந்த ரெண்டு பிளான்ட்டை எப்படி சொல்கிறோம்னா பியூர் ப்ரீடிங் டால் அண்ட் பியூர் ப்ரீடிங் ட்ராஃப். இந்த பியூர் ப்ரீடிங்னா என்னன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். பியூர் ப்ரீடிங் அப்படின்னா எத்தனை ஜெனரேஷன் பிளான்ட்டை வளர்த்து சீடை எடுத்து திருப்பி போட்டு அடுத்த ஜெனரேஷன் ரைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எல்லா ஜெனரேஷனும் டால் பிளான்ட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பியூர் ப்ரீடிங் டால். அதே மாதிரி எனி நம்பர் ஆஃப் ஜெனரேஷன் அடுத்தடுத்த ஜெனரேஷன் குட்டையான பிளான்ட்ஸ் ட்ராஃப் பிளான்ட்ஸாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பியூர் ப்ரீடிங் ட்ராஃப். இது ரெண்டையும் எடுத்து கிராஸ் பண்ணார். நெட்டை ஒரு பேரண்ட், குட்டை ஒரு பேரண்ட். நெட்டை மேல், குட்டை ஃபீமேல் அப்படி வச்சுக்கோங்க. அதில் நெட்டையும் குட்டையும் கிராஸ் பண்ணும்போது நெட்டையான ஃப்ளாரில் இருந்த போலன் கிரெயின்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த குட்டையான ஃப்ளாரில் இருக்க ஸ்டிக்மாவில் வைக்கும்போது ஏன்னாவது கிராஸ் பாலினேஷன் நடக்குது. அந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது மெண்டல் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தேர் மஸ்ட் பி எ இன்டர்மீடியேட் கேரக்டர் பிட்வீன் டால் அண்ட் ட்ராஃப். நெட்டைக்கும் குட்டைக்கும் நடுத்தரமான ஒரு பிளான்ட் வரும்னு அவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் டு his surprise in the F1 generation all the plants were tall. F1 generation என்ன? ஃபர்ஸ்ட் filial generation. எல்லா பிளான்ட்டுமே நெட்டையாகவே இருந்துச்சு. இந்த குட்டையான கேரக்டர் காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ என்ன மெண்டல் நினச்சாரு, எப்படி இந்த கேரக்டர் ஒரு பேரண்ட்டோட கேரக்டரே வரலையே, சரி அதை செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்னொரு ஜெனரேஷனை ரேஸ் பண்ணுவோம்னு அந்த F1 ஜெனரேஷனில் அந்த செடியெல்லாம் வளர்த்து அதிலிருந்த சீடை எடுத்து போட்டு F2 ஜெனரேஷன் செகண்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் உண்டாக்குனார். அதில் பார்த்தீங்கன்னா 3:1ங்கிற ரேஷியோவில் டால் பிளான்ட்டும் ட்ராஃப் பிளான்ட்டும் இருந்துச்சு. அதிலிருந்து ஒரு 2 டேர்ம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது என்னென்னா டாமினன்ட் ரெசசிவ். கேரக்டர் தட் அப்பியர்ட் இன் த F1 ஜெனரேஷன் இஸ் கால்டு டாமினன்ட் கேரக்டர். The character that is not appeared in the F1 but appeared in the F2 generation is a recessive character. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எது டாமினன்ட்? The tall character is dominant, the dwarf character is recessive character. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதில் 3:1 ரேஷியோவை phenotypic ரேஷியோ அப்படின்னு சொன்னார். ஆனால் உள்ளுக்குள்ளே ஜீன் மேக்கப் போய் பார்த்தோம்னா அந்த ரேஷியோ 1:2:1ன்னு மாறிச்சு. ஒன்று பியூர் ப்ரீடிங் டாலாகவும் 2 ஹெட்ரோசைகஸ் டாலாகவும் 1 பியூர் ப்ரீடிங் ட்ராஃபாகவும் இருந்துச்சு. ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், ஜீனோடெபிக் ரேஷியோ. ஜீன் மேக்கப் என்ன ரேஷியோவில் இருந்துச்சுன்னா 1:2:1. வெளிப்படையான எக்ஸ்டர்னல் பினோடெபிக் ரேஷியோ எப்படி இருந்துச்சுன்னா 3:1ங்கிற ரேஷியோவில் இருந்துச்சு. இதுதான் அவரோட முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். இதை வச்சு தான் ஒரு லா ப்ரப்போஸ் பண்ணார். அந்த லாவுக்கு பேர் லா ஆஃப் டாமினன்ஸ். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இதுதான் பேசிக். இந்த பிரேக் த்ரூ பண்ணதால தான் இவர் என்ன பண்ணுறோம், மெண்டல் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். You are listening to Padeepz.com.